நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி கூடி எடுத்த முடிவு தானா இது? சங்கருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தது? ஆமா. நீங்க போலாம். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் சங்கர் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் சங்கர், கோபி, தர்மராஜ் ரெண்டு பேருமே நீங்க உங்க அம்மாவை கொன்னதா உங்க மேல பழி சுமத்திருக்காங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன? ஐயோ சார், சார் நீங்க சொல்லும் போது எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது சார். என்ன சார், எவனாவது சொந்த அம்மாவை போய் கொலை பண்ணுவாங்க சார்? என்ன சார் பேசுறானுங்க இவனுங்க? சார் என் மேல கோபத்தில் அவனுங்க என் மேல அம்மா பழிய போடுறானுங்க சார். சார் என்ன வேணா சொல்லிட்டு சார், என் அம்மா சார் என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா கடவுள் மாதிரி சார், தெய்வம் சார் அவங்க. சார் அவங்க சாதாரண டாக்டர் கிடையாது சார். அந்த டாக்டர் தொழில ஒரு டபம் மாதிரி பண்ணாங்க சார். ஏழைகளுக்காக சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிப்பட்டவங்களை போய் நான் கொலை பண்ணேன்னு சொல்றாங்க சார். என்னால் தாங்க முடியல சார். சார் என்னோட பர்சனல் லைஃப் ஒரு ஃபெயிலியர் சார். என்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சோகமானது தான். ஆனா அதை சரி பண்றதுக்காக எங்க அம்மா கடைசி வரைக்கும் போராட்டாங்க சார். அப்படிப்பட்டவங்க நான் எதுக்கு சார் கொலை பண்ண போறேன்? அப்படி ஒரு பாவத்தை நான் பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன் சார். நான் சத்தியமா நல்லா இருக்க மாட்டேன். நானே துப்பாக்கி கட்டி என்னை சுட்டு சூசைட் பண்ணிப்பேன் சார். என்னால முடியல சார். தயவுசெய்து இந்த மாதிரி எனக்கு கேட்காதீங்க சார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே யுவர் ஆனர், கோபி என் கட்சிக்காரர் சங்கர் மீது இப்படி ஒரு பழியை சுமத்தியதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. கோபியோடைய தங்கச்சி கல்யாணம் நிச்சயமாயிருந்துச்சு. அப்போ சங்கர், அவருடைய நண்பரான சங்கர் பண உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் சங்கருடைய சூழ்நிலை சற்று மாறி போய் அவரால் அந்த உதவியை செய்ய முடியவில்லை. இதனால் ஆத்திரம் அடைந்தார் கோபி. சிறையில் இருந்த தர்மராஜை சந்தித்தார். இருவரும் சேர்ந்து ஜோடித்த கற்பனை கதை தான் இது. என் கட்சிக்காரர் சங்கர் தன் தாயை கொன்றதாக கூறுவது. சங்கர் மீது இருவருக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்தது. That is the sole reason for their testimony before this honorable court. Another major point in my favor, Your Honor. சங்கரின் மனைவி நந்தினி அவர்களின் கல்யாணத்துக்கு முன்பே கங்காதரனின் மகனால் பாதிக்கப்பட்டவர். கங்காதரனுக்கும் கங்காதரனின் குடும்பத்தாருக்கும் சங்கருக்கும் மிகப்பெரிய பகை ஒன்று இருந்து கொண்டே வந்தது. அப்படி இருக்கும் பொழுது கங்காதரனின் கை துப்பாக்கி எப்படி சங்கரிடம் வரும்? இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா யுவர் ஆனர்? ஜோடிச்ச கதை இது. கற்பனைங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். அஸ்யூமிங் அண்ட் நாட் அட்மிட்டிங். இவங்க சொல்றபடியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் சங்கர் அவங்க அம்மாவை கொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை யுவர் ஆனர். It is just impossible, inconceivable that my client would have murdered his own mother, Your Honor. ஆக என் கட்சிக்காரர் மீது முன்பகை காரணமாக அபாண்டமாக ஜோடிக்கப்பட்ட இது ஒரு கற்பனை கதை என்பதை நான் தெள்ளத் தெளிவாக உங்களிடம் கூற விரும்புகிறேன். அதை கணம் கோட்டார் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. சங்கர் தான் கொலை செய்தார் இவர்கள் கூறிய கதைப்படி என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களின் கதைக்கு எந்த சாட்சியமும் கிடையாது, எந்தவித ஆதாரமும் கிடையாது. There is not a shred of evidence. Therefore, the benefit of doubt has to be granted to the accused. சந்தேகத்தின் அடிப்படையில் சங்கர் அவர்களை விடுதலை செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கணம் கோர்ட்டாரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. என்ன மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவருடைய வாதத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா?
நோ யுவர் ஆனர். இந்த வழக்கு விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் தீர்ப்பு இந்த மாதம் 15ஆம் தேதியில் வழங்கப்படும். The court is adjourned. ரொம்ப தேங்க்ஸ் சார். அசத்திட்டீங்க போங்க. என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்கு தான் நீங்க இந்த தசரதன் கிட்ட வந்தீங்க. அத்தை அத்தை எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க அத்தை. நீங்கள் மட்டும் தான் எல்லாத்தையும் எதிர்த்து எனக்காக போராடினீங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அத்தை. என்னால முடியாததை செஞ்சு முடிச்சவன் நீ. ஆக்சுவலா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என்ன தம்பி, எனக்கு போய் நீ நன்றி சொல்லிட்டு இருக்க? நான் யாரு? உன்னோட அத்தை. உன்னோட கஷ்டத்துலலாம் நான் துணையா இருந்திருக்கேன், இப்பவும் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சேன்னா இதோ இவருக்கு சொல்லு. ஆமாம் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் சார். ஓகே சார், அது ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு ஃபேவராக தானே வரும். ஜட்ஜ்மெண்ட்டா? உங்களுக்கு இன்னும் என்ன சந்தேகம்? உங்களுக்கு சாதகமாக தான் வரும். தைரியமாக போயிட்டு வாங்க. சார் நேரமாச்சு. வரேன் சார். எப்படி அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாடகம் ஆடி என்னை தூக்குத்தவங்கன்னு முடிவு பண்ணிங்கல்ல, அது நடக்குமா? நான் அப்படி உள்ளே போனோன்னே இந்த கேவலமானவளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களே, எப்போன்னு வெயிட் பண்ணிருந்தீங்க போல இருக்கு, அப்படிதானே? அபாண்டமா பேசாதடா, நாக்கு அழுகி போயிடும். சாபம் விடுறீங்களா? அதான் குடும்பத்தோட வண்டியா சாபம் விட்டீங்களா? ஒன்று கூட பொழிக்கல, இது மட்டும் நான் பொழிச்சிருவா போது போவீங்களா? வெளியே வந்துட்டேன்னா ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள சொல்லிட்டாங்கல்ல, ஜட்மெண்ட் எனக்கு ஃபேவரா தான் வரும். வெளியே வருவேன், வந்து ஒன்னையும் உன் பக்கத்தில் இருக்கிற கொசுரு 2 பேத்தி இதே கையால் அடிச்சு நான் கொல்லல கொல்றேன். வரேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாக்டர் கல்யாணி ஓ மாமியார், என் அம்மா, அவங்கள நான் தான் கொன்னேன். ஆமா, நான் தான் கொன்ன. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை என் தலையில கட்டி என் வாழ்க்கையை நாசமாக்குனாங்கல்ல, அதான் முடிச்சிட்டேன். என்ன 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 நினைச்சிட்டீங்க ஆளுக்கால? என் லைஃபை வேஸ்ட் ஆகினீங்களே, பார்த்து சும்மா இருப்பேனா? அதான் என் விரல் தான் ட்ரிகர்ல படிச்சு, அதனால தான் கன்று ஃபயர் ஆச்சு, அதனால தான் போயிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்படி நான் கொடுக்க வேண்டிய தண்டனை அதான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க, அடுத்தது நீ, அதுக்கப்புறம் இவ. வர
சங்கர் சாகடா. ஏய் சாகடா. விடுங்க. சாகு. ஏய் குடு. நீ உயிரோட இருக்க கூடாதுடா. சாகு. ஏய் குடு. சாகணும். ஏய் விடுங்க. சாகு. என் வாத திறமையால நடந்ததை நடக்கலைன்னு சொல்லி தீர்ப்பை மாற்றி எழுத முடியும்னு நினச்சேன். ஆனால் அவன் தீர்ப்பை யாராலையும் மாற்றி எழுத முடியாதுமா. ஐம் சாரி. என் அத்தையை கொண்டவன பழி தீர்க்கணும் நாளைக்கு சபதம் எடுத்தேன். பழிய தீர்த்துட்டேன். இவனை மாதிரி ஒரு சாடிஸ்ட் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. டாபர் வாட்டிகா ஹேர் ஆயில் வழங்கும் இதயம்